வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு பாலை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதில் பாலை சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செய்கிறதுனால பால் சீக்கிரமாக கெட்டு போகாது, அதே சமயம் பால் அடிப்பிடிக்கவும் செய்யாது, பாத்திரத்தை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பாலை சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் நல்லா சுண்டி கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் பொங்கி வெளியே போயிடாமல் அடிக்கடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது மேலே இருக்கிற ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்த 1/2 லிட்டர் பால் இப்போ பாதி அளவுக்கு நல்லா சுண்டி இருக்கு. இன்னுமே நமக்கு நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், மேலெல்லாம் நல்லா ஆடை படிஞ்சிருக்கு. இந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இனிப்பு சுவைக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது இன்னும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். நல்லா இறுகி கெட்டியாகி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே இல்லைனா ஒரு நெய் தடவுன பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நான் இன்னைக்கு பேக்கிங் ட்ரேயில் தான் மாற்றிருக்கேன். பேக்கிங் ட்ரேயில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் லைட்டாக ஆயிலோ எண்ணெயோ தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றிக்கோங்க. ட்ரேயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பார்க்கலாம். ட்ரேல இருந்து ஒரு பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். சூப்பரான ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.